மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் 34. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். சங்கீதம் 27:10. தேவனுடைய ஜனங்களில் ஒருவராக கருதப்படுவது மிக பெரிதான சிலாக்கியமாகும். ஆனாலும் அநேகர் இதை புரிந்து கொண்டதை காட்டிலும் இதிலுள்ள தங்களுடைய பங்கு மற்றும் தேவனுடைய பங்கும் பற்றி புரிந்து கொண்டதை காட்டிலும் ஆழமான அர்த்தம் இதற்கு உண்டு. அவருடைய பங்கை பொறுத்தவரையில் அவர்கள் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய புத்திரரும் சுதந்திரமாயுள்ளனர். மேலும் அவர்கள் அவருடைய நேசகுமாரனின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படிக்கு தேவனுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துள்ளார்கள். தேவனுடைய பங்கை பொறுத்தவரையில் தற்காலத்து ஜீவியத்திற்கும் வரவிருக்கிற எதிர்கால ஜீவியத்திற்கும் அவர் அளித்துள்ள சகல கிருபையான வாக்குத்தத்தங்களை அத்தகையவர்களுக்கு கிறிஸ்து மூலமாய் நிறைவேற்றுவார். இன்னுமாக இது தற்காலத்து ஜீவியத்தில் முடிவு பரியந்தம் நமக்கு தகப்பனை போன்ற அவருடைய அன்பும் பராமரிப்பும் ஒழுக்கப்படுவதிலும் ஆலோசனையும் போதனையும் பாதுகாப்பும் உற்சாகமூற்றுதலும் இருக்கும் என்பதையும் பிற்பாடு நாம் அவருடைய மகிமையான பிரசன்னத்திற்குள்ளும் முடிவில்லா இளைப்பாறுதலுக்குள்ளும் சந்தோஷத்திற்குள்ளும் சமாதானத்திற்குள்ளும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதையும் குறிக்கின்றது. தேவனுடைய ஜனமாய் இப்பொழுது இருப்பது எத்தனை பாக்கியம்! தற்காலத்து ஜீவத்திலும் கூட அவருடைய கிருபையின் பலன் கணக்கிட முடியாததாய் இருக்கிறது என்பதே. ஆமென்.